வணக்கம். ம். ஒரு சின்ன டாபிக் தான். இவரை பற்றி மட்டும்தான் பேச போகிறோம். தொல் திருமாவளவன். ஆம், நான் ஏற்கனவே பல தடவை சொல்லியிருக்கேன். தமிழ்நாட்டில் வந்து அதாவது தொடர்ச்சியாக போராடுற தலைவர்கள், தொடர்ச்சியாக இப்போ எப்போவுமே ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க. ஆம், போராடுறது எவ்வளோ கஷ்டம்னு போராடுறவங்களுக்கு தான் தெரியும். ஊர் ஊராக அலையிறதுக்கும், ஒரு ஒரு இடத்துலையும் போய் சோறு தண்ணி இல்லாமல் உட்காந்துருக்கிறதுக்கும், அங்கே போய் கஷ்டப்படுறதுக்கும், போலீஸில் அடி வாங்குறதுக்கும், ஒரு ஒரு மனுஷன் அஹ், முடியாதுங்க. அதாவது ஒரு சிலர்னால மட்டும்தான் முடியும். இப்போ அஹ், ஊர் ஊராக சுற்றுறதுக்கும், வெயில்லையும் இதுலேயும் இவர் இவர் ஒரு சில அப்படியே இப்படி இப்படி விரல் விட்டு எண்ணிடலாம். யார் யாரெல்லாம் இந்த மாதிரி இப்போதைக்கு இருக்கிறாங்க இல்லை இருந்தாங்க அப்படின்னு. ரொம்ப சாதாரணம். காசு பணம்லாம் இல்லாமல் இவங்கெல்லாம் கஷ்டப்பட்டாங்க. அதாவது இன்னைக்கு இருக்கலாம் எல்லாருக்கும், அன்னைக்கு சொல்கிறேன் நான். சீமான், இவர் ராமதாஸ் ஐயா, வைகோ, அவர் இப்போ வேற ரூட்டில் போயிட்டாருன்னு வச்சுங்க. பட் போராடுறது, ரோட்டில் போய் நின்று போராடுறதுங்கிறது அவ்வளோ ஒரு முக்கியமான விஷயமாயிருது. வன்னியர்களுக்காக அங்கங்கே மரத்தை வெட்டி போட்டு போராட்டம்னா போராட்டம், அவ்வளோ பெரிய போராட்டம் அவர் ராமதாஸ் ஐயா பண்ணதெல்லாம். கடியாக தான் இருக்கும் அப்போல்லாம். ட்ரெயின் நின்றுச்சு, பஸ் நின்றுச்சு, விருத்தாச்சலத்தை ட்ரெயினை நிறுத்திட்டாங்கம்பாங்க. நானே 2-3 தடவை ட்ரெயினில் போகும்போது எனக்கெல்லாம் இந்த அனுபவம் இருக்குது. ரோட்டை மாற்றி விடுறது, க சிதம்பரத்துக்கு போக முடியாமல் சுற்றி சுற்றி வேற ஒரு ரோடுங்களில் வழியாக வர்றது, இது மாதிரி எக்கச்சக்கமாக நடக்கும். ஆனால் போராடி சாதிச்சிருக்காங்க. இவர் எப்போ பார்த்தாலும் மீட்டிங் இருக்கும். சிதம்பரத்துலலாம் நீங்கள் வந்து கோயிலை சுற்றி மீட்டிங், அங்கங்கே ஒரு மீட்டிங் போட்டு பேசிக்கிட்டு இருப்பார். பெரும் கூட்டம் வரும் இவரோட பேச கவனிக்கிறதுக்கு. அந்த மக்களுக்காக அன்னைக்கு இப்போ தான் போராடுறது இல்லை, புரியுதுங்களா? அன்னைக்கு அவ்வளோ போராடி இருக்கார். உண்மையிலேயே அவங்களுக்கு அவ்வளோ போராடி இருக்கார். இப்போ விஷயத்துக்கு வருவோம். சீட்டு வாங்கிட்டாரு. சீட்டு அழகாக சூப்பராக அவரும் நிற்கிறாரு ஒரு தொகுதியில். காட்டுமன்னார் கோயிலில் நிற்கிறாரு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புகள் எக்கச்சக்கம். ஏன்னா டிஎம்கேவோட ஓட்டு அவரும் ஸ்டார் கேண்டிடேட். எப்படி சீமான் ஒரு ஸ்டார் கேண்டிடேட்டோ அதே மாதிரி இவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேட். என்ன இன்னொன்று பெருசாக எதிர்ப்பு ஓட்டுக்கள் அப்படின்லாம் வந்து இப்படியெல்லாம் பிரிக்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. ஸ்டார் கேண்டிடேட்டுக்கு எதிரில் வந்து அப்படி ஓட்டுங்கள் பிரியுமா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியாது. ஸோ அதனால் வந்து எப்போவுமே வந்து இவர் ஜெயிக்கணும், இவர் கட்டாயம் உள்ளே வரணும். இவர் கட்டாயமாக உணர்ந்திருப்பார் இந்த 5 வருஷத்தில் இவர் பண்ண தப்ப. அதுக்கு முன்னாடி உணர்ந்திருக்க மாட்டார். ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து சம்மந்தம் இல்லாத விஷயங்கள் தான் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. அதனால் அதை பற்றி விட்டுருங்க. இந்த 5 வருஷத்தில் இவர் திருப்பி களத்துக்கு வரணும், இவர் திருப்பி களத்தில் இறங்கி போராடணும். இவர் சும்மா இந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு யாரோ ஒரு கட்சியை காப்பாற்றுறதுக்கு உட்காந்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறத உணர்ந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். எல்லாரும் ஆளூர் சாணவாசை பற்றி பேசுகிறேன். அதெல்லாம் முன்னாடியே கட்சியை தூக்கி இருக்கணும். ஆளூர் சாணவாசெல்லாம் அவர் டிஎம்கேக்கார். அவரை போய் கட்சிக்குள்ளே வச்சுக்கிட்டு ஐயோ, ஆக்சுவலாக வன்னியரசுமே திடீர்னு டிஎம்கேக்கார மாதிரி தான் செயல்படுவார். ஆனாலும் இன்னைக்கு இப்போ வந்து திருமாவளவனுடைய செயல்பாடுகள் வந்து அவர் பேச்சும் திருமாவளவனுடைய செயல்பாடும் ஐயையோ நம்மலாம் ஒழுங்காக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு கட்சிக்குள்ளே ஒரு இதை கொண்டு வந்திருக்கும், பயத்தை கொண்டு வந்திருக்கும்.
இவரை வந்து மூளை செலவு செஞ்சுட்டாங்க. எல்லாருக்குமே அது நடக்குங்க. இந்த ஒரு பாதையில் போய்கிட்டு இருப்போம், திடீர்னு ஏதோ ஒன்றத்தை மறந்துட்டு, ஏதாவது ஒரு செஸ் போர்டு மாதிரி நம்ம இதை காப்பாற்றுறோம்னு நினச்சிக்கிட்டு, இந்த சோல்ஜரை காப்பாற்றணும், இந்த மந்திரியை காப்பாற்றணும்னு நினச்சிக்கிட்டு ராஜாவை கோட்டை விட்டுருவோம். அது மாதிரி தான் இவர் வந்து என்னமோ பாசிச பாஜகன்னு போகிற. பாசிச பாஜக முதல்ல உள்ளே கொண்டு வந்ததே டிஎம்கே தான். டிஎம்கே தான் முதல்ல அலையன்ஸ் வச்சுச்சு. டிஎம்கே அவங்களோட மினிஸ்டராக வேறு இருந்திருக்காங்க சென்ட்ரலில். ஹெச் ராஜாங்கிற ஒரு உன்னதமான ஒரு தலைவரை வந்து கொண்டு வந்ததே இப்போ பிஜேபி தான். காரைக்குடியில், அதுவும் காரைக்குடியில் ஜெயிக்க வச்சு கொண்டு வந்ததே வந்து டிஎம்கே தான். இது வந்து டிஎம்கேவோட சேர்ந்து இப்போவே டிஎம்கே வந்து எந்த அளவுக்கு பிஜேபியோட ஒன்றா இருக்காங்கங்கிறது படப்பு விழாவுக்கு போய் இவருக்கு அங்கே போய் கொண்டாடிட்டு வராங்க. மறந்துடக்கூடாது அதெல்லாம். இவர் போராட வேண்டியது, எதிர்த்து போராட வேண்டியது பக்கத்தில் தான் வச்சுக்கிட்டு அதையே மறந்துட்டு. எப்போவுமே ஒன்று தெரிஞ்சுங்க, ஒரு இந்த கம்யூனிட்டிக்கு எதிராக எப்போ வன்முறை நடக்குது அதிகமாகுதுன்னா அது டிஎம்கே வரும்போது மட்டும்தான் அதிகமாகும். ஏன்னா இவங்க அத்தனை பேரும் பிராமின்ஸை டெமிகாடாக ஏற்றுக்கிட்டவங்க. புரியுதுங்களா? அதாவது பிராமின் காலில் விழுந்து தொட்டு கும்பிட்டு, அதாவது அந்த லெவலுக்கு நடந்துக்கிறவங்கன்னா டிஎம்கேக்காரங்க மட்டும்தான். ஏடிஎம்கேவில் கூட அந்த மாதிரி கிடையாது ஆக்சுவலாக. ஸோ அப்படியே அதை ஃபாலோ பண்ணி, அது என்னது, சனாதன முறை பிரகாரம் ஃபாலோ பண்ணி, அதாவது படிநிலைகள், சனாதன படிநிலையை வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணுற ஒரே கட்சி அப்படின்னா அது டிஎம்கே தான். கட்டாயமாக ஏடிஎம்கே கிடையாது. வேறு எந்த கட்சியிலையும் அந்த மாதிரி கிடையாது. அப்படியே சனாதன படிநிலை அப்படின்னு சொன்னால் ஒன்றே ஒன்று தான், அது டிஎம்கே மட்டும்தான். தெளிவாக இருப்பாங்க. சாமியாரெல்லாம் போய் கரெக்டாக கும்பிட்டுருவாங்க. இல்லைன்னா சாமியாரை வர வச்சு கும்பிடுவாங்க. ஞாபகம் இருக்கட்டும், சாய்பாபா முதற்கொண்டு கலைஞர் வந்து அப்படியே கொஞ்சி குழாவிக்கிட்டு இருப்பார். பார்த்துக்க. போராட வேண்டியது எவ்வளவோ இருக்குது. கோயிலுக்குள்ளே உள்ள நுழைய முடியல. அந்த 1900 இதுலேயே 47க்கு முன்னாடியே கோயிலுக்கெல்லாம் உள்ள நுழையலான்னு சொல்லி போராட்டம்லாம் நடத்தி அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போவும் கோயிலுக்குள்ளே உள்ள நுழைய முடியல. திருப்பி இந்த கோயிலுக்குள்ளே உள்ள நுழையிறங்கிறத ரெண்டாக பிரிக்கிறாங்க. கோயிலுக்கு போய் சாமியை கும்பிட்டுட்டு வர்றதுங்கிறது வேற, கோயிலுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுறதுங்கிறது வேற. கோயிலுக்குள்ளே போய் பிரச்சனை பண்ணுறது தான் நம்ம எதிர்க்கிறோம். கோயிலுக்குள்ளே போய் சாமி கும்பிட்றது ஒரு தப்பே கிடையாது. யார் வேணாலும் உள்ளே போகலாம், யார் வேணாலும் வரலாம். ஆனால் ஒரு இந்த மாதிரி ஒரு வந்து கோயிலுக்கு உள்ளே போகிறது மேட்டராக இருக்காது. ஒரு குரூப்பை கூட்டிக்கிட்டு போய் அங்கே ஒரு போராட்டத்தை நடத்தி தேரை நிறுத்துறது, சாமி கோயிலை மூட வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்களே போய் நாயுடு ஏரியாவில் போய் ஒரு கோயிலை திறக்க முடியாமல் தான் இன்றைக்கி வரைக்கும் உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, இதே கவர்மெண்ட்டு தான். இன்னும் 5 வருஷம் ஆச்சு அந்த கோயிலை திறக்கிறதுக்கு வழியே காணும். சரியா? இவர் வந்து திருப்பி சொல்கிறேன், ஏர்போர்ட் மூர்த்தி இன்னைக்கு பண்ணுறத அன்னைக்கு அவர் பண்ணிக்கிட்டு இருந்தார். என்ன ஒன்று ஏர்போர்ட் மூர்த்திக்கும் சீமானுக்கும் இவருக்கும் நம்ம தொல் திருமாவளவனுக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் என்னென்னா, தொல் திருமாவளவன் அவர் என்ன நினச்சாருன்னா, இப்படியே இங்கேருந்து இப்படியே போவோம், அப்படியே ஒரு குரூப்பை கனெக்ட் பண்ணி இங்கே தலித்துன்னு ஒரு பேரை மாற்றிக்கிட்டு இங்கேருந்து நம்ம நார்த் இந்தியா வரைக்கும் தலித்து அப்படின்னு ஒரு இதில் சேர்ந்துடலாம் அப்படின்னு நினச்சார். எந்த ஊருக்கு போனாலும் ஜாதி தான். அவங்கவுங்க ஊரில் ஜாதி பேர் வேறு. மொத்தமாக ஒரு இவர் வந்து குழப்பி விட்டு போயிட்டார். காந்தியடிகள் தலித்துன்னு பேரை வச்சுட்டு போயிட்டாரே தவிர உங்களை அவங்க ஒன்றா சேர்க்க மாட்டாங்க. அவங்களோட நீங்கள் ஒன்றா சேர முடியாது. நம்ம ஊரில் நம்ம தமிழ்காரங்க தான் நம்மளோட ஒன்றா இருக்கணுமே தவிர பிரித்து விட்டுட்டு வேடிக்கை பார்க்க முடியாது. ஸோ இப்போ இவருக்கும் அவருக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் தான். அவர் 2 பேரும் அவங்கவுங்க மக்களுக்காக தான் போராடுறாங்க. எப்படி ராமதாஸ் வந்து வன்னியர்களுக்காக போராடுறாரோ இவர் வந்து அதே மாதிரி போராடுறவர். ஸோ தயவு செஞ்சு
மேல கீழ இந்த மாரி கணக்கெல்லாம் இல்ல. நமக்கு வேண்டியது தமிழ் சமூகம் அத்தனையும் ஒண்ணா இருக்கணும்னு ஆசைப்படுறது தானே தவிர, ம் ஒண்ணு திருப்பி திருப்பி சொல்றேன். எல்லா இடத்துலயுமே, எல்லா ஊர்லயுமே ஒரு 2, 3 தற்குறி இருக்கத்தான் செய்யும். தற்குறிங்கள வந்து கணக்குல எடுத்துக்கக்கூடாது. த லூசுத்தனமான தற்குறிகள். தற்குறிங்கிறது நல்ல விதத்திலயும் தற்குறிகள் இருப்பாங்க. லூசுத்தனமா தற்குறிகள் இருக்கத்தான் செய்வாங்க. ஜாதிய வேணும்னு சொல்றது. ஓ! நீ ம ம உன்னைய தப்பா நடத்துறது. எல்லா ஊர்லயும் அதாவது வேலை பார்க்குற இடத்துலயும் நம்ம பார்ப்போம். பஸ்லயும் பார்ப்போம். எல்லாத்துலயும் பார்ப்போம். எல்லா இடத்துலயும் ஷேர் ஆட்டோவ தவிர மத்த எல்லாத்துலயும் இந்த ஜாதி பார்க்குறது இதெல்லாம் பார்ப்பாங்க. அதெல்லாம் புரிய வைக்கணும். அது எப்படி புரிய வைக்க முடியும்? நம்ம யாரும் நாங்கலாம் ஒண்ணும் குறைஞ்சவங்க இல்லைன்னு நம்ம தானே பேசணும். நம்மளே வந்து ஐய நாங்க வந்து அடுத்த பொண்ணுங்கள கல்யாணம் பண்ணி தான் முன்னேற போறோம். முடிய இப்படி வச்சுக்க போறோம். இப்படி முடிவு பண்றது தப்பு இல்லையா? அதத்தான் நம்ம சொல்ல வரோம். மாத்தி மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா புதுசா ஒரு ரிலீஜனோ, புதுசா ஒரு ஜாதியோ தான் வரும். ஏற்கனவே இப்படித்தான் சீக்கிய மதம் உருவாச்சு. புரியுதுங்களா? 2 பேரு உயர்ந்துட்டாங்கன்னா, இந்த மாரி பிரச்சனையே வராது. நீங்க வந்து அதாவது திருமாவளவன் வந்து இப்படித்தான் பேசணும். "ஏய்! சிவனே நாங்க தான். எங்க இதுலருந்து தான் வந்தவரு. எல்லாருமே தமிழ் குடிகள் அத்தனையுமே அங்கருந்து தான்டா வந்தீங்க." அப்படிங்கிற லெவல்ல பேசணுமே தவிர, நாங்க இழிந்தவர்கள், நாங்கள் மோசமானவர்கள் அப்படின்னு அந்த அந்த ஒரு கட்டமைப்புக்குள்ள ஒதுக்கி மக்கள வந்து இது பண்றத தான் நம்ம வந்து எதிர்க்கிறோம். நான் அப்படின்னு உயர்த்தி கொண்டு போகணும் கட்டாயமா. அவர் அதுக்குள்ள விஷயத்த செஞ்சே ஆகணும். அவர் எதிர்க்க வேண்டியது எதுங்கிறது பல தடவை சொல்லியாச்சு. ஒரு பெரிய கோஷ்டி உள்ள சேர்ந்துக்குச்சு. சேர்ந்துக்கிட்டு டிஎம்கே ஃபுல்லாவே இப்போ வந்து தெலுங்கு கட்சி மாதிரி தான் ஆகிப்போச்சு. கூட்டணியை பாருங்களேன். தெலுங்கு கூட்டணி தான் அது. தெலுங்கு கூட்டணி, தமிழர் கூட்டணி. விஜயகாந்தை உள்ள கொண்டு வந்துட்டாங்க. வைகோ உள்ள ஐக்கியமாயிட்டாரு. எல்லா தெலுங்கர்களும் அங்கே தான் இருக்காங்க. ஏன்னா அவங்கெல்லாம் வந்து கன்சல்டேட் ஆகணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு ஆளாயிட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சீமான் பண்ணாரு. அதோடைய வெளிப்பாடு தான் இப்போ இந்த கூட்டம்லாம் ஒன்றா சேர்ந்துக்கிட்டு போராடுது. இல்லைன்னா நம்மளை ஏமாற்றிக்கிட்டு ஒன்றா சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ தான் வெளியில் வர்றாங்க எல்லாரும் மாற்றி மாற்றி. இன்னைக்கு இவர் பண்ணியிருக்க ஒரு செயல் வந்து தரமான செயல். அநேகமாக எலெக்ஷன் முடிஞ்ச உடனே டிஎம்கே வச்சு செய்வாருன்னு நினைக்கிறேன். அதுவும் டிஎம்கே தப்பித்தவரை மெஜாரிட்டி வாங்கலைன்னா இவர் பெரிய லெவலில் செஞ்சு விட்டுருவாப்புல. அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்காப்புல. கட்சியையும் டிஎம்கே அபகரிக்க பார்க்குதுங்கிறதையும் தெளிவு. இப்போ இருக்கிறதுலே விஷயம் என்னன்னா, டிஎம்கேக்கு அடுத்து ஓட்டு சதவீதம் இருக்கிற ஒரே கட்சி இவங்க தான். ஆனால் விஜயகாந்த் கட்சிக்கு அவ்வளோ சீட்டு கொடுத்துருக்காங்க. இவருக்கு கொடுக்கல. இதெல்லாம் ரொம்ப தவறான செயல். அதுக்கெல்லாம் வச்சு செய்வாப்பன்னு நினைக்கிறோம். பார்ப்போம். எலெக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட்டை வச்சுக்கிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது. அவர் ஜெயிக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள். தொல் திருமாவளவன் ஜெயிக்கிறதுக்கும் வாழ்த்துக்கள்.